வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசார தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக என்னுள் இருந்து வழி நடத்துவராக. இந்த டிவிஎம்மில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு நான் ஒரு மகரிஷி கவியில் இன்றைய கவியாக இயற்கை முறை தவம் ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக உறுதி நுட்பம் சக்தி இவை யுக்தியாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் யாவும் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவினை ஒன்றும் இயற்கை முயல் சிறைப்புடைந்து ஈதே தவமாகும். தவம் என்பது இயற்கையாக தானாகவே நமக்கு வர வேண்டும் அப்படின்றதுதான் மகரிஷி இந்த கவியில கொடுத்திருக்காங்க. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கு. நமக்கு ஆகின தீட்சை கொடுக்க சொல்லியிருப்பாங்க. உருவத்திடையே உங்க மனசை வச்சு பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழக பழக அதுவே இப்ப சொல்லுவாங்க. தவம் என்பது தன்னையும் மறவாமல் பிரிதொன்றையும் நினையாமல் இருப்பதே தவம். அப்ப இந்த தவம் நம்ம செய்ய சொல்ல மனதோட திறமையும் வல்லமையும் நமக்கு பெருகும். அப்ப அந்த தவத்துல மனம் ஒன்றி செய்யணும். ஒன்றி செய்ய செய்ய அன்று அன்று நம்ம செய்யற அந்த பதிவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு குறையும். இப்ப நம்ம தவம் பண்ற அனுபவங்கள் அனைத்தும் நம்ம அறிவினில் பதிந்து ஆழ்ந்து ஆய்ந்து அப்ப தவம் பண்ண சொல்லத்தான் தன் குறைகள் மகள் சொல்வார்கள். தன் குறையும் ஆராயும் தகவை வந்தால் பிறர் மீது ஏன் குற்றம் சொல்ல தூண்டும் அப்படின்னு சொல்றப்போ தன் குறைகளை ஆராயும் தகமை வந்துவிடும். நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும். அப்ப நம்ம நல்ல செயல்கள் மட்டும்தான் செய்வோம். வள்ளுவர் சொல்வார் பாருங்க, தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், அவம் செய்வார் ஆசையின் உட்பட்டேன்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப தவம் செய்யாதவங்க என்ன செயல்கள் செய்யறாங்க, அப்ப தவம் செய்யறவங்க என்ன செயல்கள் அந்த அறிவிலே இணைத்து நற்பண்புகள் புலன்களுக்கு அமைந்து போகும். நம்ம செய்ய 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 நம்ம இந்த புலன்கள்ல என்ன சொல்றோம்ல, ஐம்புலன்கள்ல பதிய ஆரம்பிக்கும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்று. இந்த ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம தவம் பண்ற பதிவுகள் எல்லாமே எங்க போனா கருமையத்தில் போய் பதிவாக அமைந்து விடுகிறது. அப்ப நம்மளோட மனம் எப்படி இருக்கும் பாருங்க. மன அலைச்சூழலை குறைத்து தவம் இயற்றி மனம் ஆல்பா நிலையிலேயே இருக்க சொல்ல நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் இது எல்லாம் நம்ம செய்ய செய்ய வாழ்வினுடைய அது இணைந்து எப்பொழுதும் ஒரு இன்ப நிலையிலேயே இருக்கிறதுக்காக தான் மகரிஷி இந்த இயற்கை முறை தவன்றார். தவம் வேறு நாம் வேறு இல்லை, தவத்தோட இணைந்ததுதான் இது அப்படின்றதுக்காக இந்த கவி கொடுத்திருக்காருங்க. இந்த முறையில் நாம் தவமாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி இன்றைய இந்த கவியை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.